இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் ஏற்படுறதுல மீண்டும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாமே ஸ்மூத்தாக தானே போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுறதுல இடையூறு ஏற்பட்டதற்கான காரணம் என்னன்றதை பார்க்க போறோம். கூடவே ரஷ்யா உக்ரைன் போர்ல கெமிக்கல் ஆயுதங்களை பயன்படுத்தினதா ரஷ்யா மேல அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல சமீபத்தில் ஏற்பட்ட பேச்சுவார்த்தைகளின் மூலமா இந்த போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இதன் மூலமா போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் சொல்லி பலரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் மீண்டும் ஹமாஸ் இயக்கம் இல்ல, இந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் நினைச்சது எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி புது குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க. இதனால இப்போ மீண்டும் இந்த போர் நிறுத்தம் ஏற்படுறதுல ஒரு சிக்கல் உருவாகி இருக்குது. சரி, முதல்ல ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலினுடைய புதிய ஒப்பந்தத்துக்கு பாசிட்டிவாக நாங்கள் அதை அப்ரோச் பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு இதை ஏற்றுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு தானே சொல்லியிருந்தாங்க. இப்போ திடீர்னு இந்த ஒப்பந்தத்தை எங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சிம்பிளுங்க. இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் ஒரே ஒரு பாயிண்டில் தான் ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டு வருது. அது என்னன்னா, இஸ்ரேல் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறத ஹமாஸ் பிணை கைதிகளெல்லாம் விடுவித்த பிறகு ஒரு 40 நாளைக்கு போர் நிறுத்தத்தை அமல்படுத்தணும். ஸோ அந்த 40 நாளுக்குள்ள மீண்டும் இந்த ரெண்டு சைடும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த போரை கம்ப்ளீட்டாக நிறுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். இதுதான் இஸ்ரேலினுடைய பார்வை. ஆனால் ஹமாஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அப்படின்னா அது இந்த போரை கம்ப்ளீட்டாக நிறுத்துறதுக்காக மட்டும்தான் இருக்கணும். இந்த 40 நாள் போரை நிறுத்துறது, 50 நாள் போரை நிறுத்துறது அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த புதிய ஒப்பந்தத்தில் பல விஷயங்களையும் விட்டு கொடுத்துட்டாங்க. பிணை கைதிகளுடைய எண்ணிக்கைகளை விட்டு கொடுத்துட்டாங்க, மக்களை வடக்கு காசாவுக்கு அனுமதிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதுதான் பிரச்சனையாகவும் மாறி இருக்குது. ஸோ ஹமாஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எதனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கம்ப்ளீட்டாக போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் அரசாங்கத்தின் மேலே இருக்கிற அவநம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம், ஒரு மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னதான் இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் இந்த போரை கம்ப்ளீட்டாக நிறுத்திக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட, சமீபத்தில் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணியிருந்தார் இல்லையா, அப்போது இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஆண்டனி பிளிங்கன்ட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிணை கைதிகளை விடுவிக்கிறதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகட்டும் இல்லை ஆகாமல் போகட்டும், அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது, ராஃபா மேலே நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறது மட்டும் உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒப்பந்தத்தில் ஹமாஸ் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி நாங்கள் அட்டாக் பண்ண போகிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஆண்டனி பிளிங்கன் போன பிறகு ஒரு மீட்டிங் ஒன்றையும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அட்டன் பண்ணியிருந்திருக்கார். ஸோ அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் யாருமே நம்ம பக்கம் இல்லை அப்படின்னாலும் யூதர்கள் தங்களுக்காக தனியாக நம்ம நிற்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்கா. அப்படி யாராச்சும் வெளியே இருந்து நமக்கு உதவிக்கு வந்தால் தாராளமாக அதை ஏற்றுக்குவோம், இல்லைன்னா நம்ம தனியாக நின்று எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தயாராகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகளில் போரை நிறுத்துறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் இந்த மாதிரியும் பேசுறதுனால ஒருவேளை இஸ்ரேல் அரசாங்கம் சொல்கிற மாதிரி 40 நாட்கள் போர் நிறுத்தத்துக்கு ஹமாஸ் இயக்கம் எல்லா பிணை கைதிகளும் விடுவிச்சுட்டா அந்த 40 நாளைக்கு பிறகு மீண்டும் இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு போரை ஆரம்பிக்காது, ராஃபா மேலே தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி அப்படிங்கிற மாதிரி ஹமாஸ் இயக்கம் நினைக்கலாம். அதனால தான் ஒரு போர் நிறுத்தம் அப்படின்னு ஏற்பட்டால் அது கம்ப்ளீட்டான போர் நிறுத்தமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராங்காக அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லை, ஹமாஸ் இயக்கம் இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, அது இதை இன்னுமே உறுதிப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அரசாங்கம் இந்த என்னதான் இப்போ பேச்சுவார்த்தைகளில் போரை நிறுத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாலும் அவங்க எல்லா நாடுகள் முன்னிலையிலையும் அதை கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஸோ தட் அவங்க மீண்டும் ஒரு போரை ஸ்டார்ட் பண்ணால் எந்த நாடுகள்லாம் மீடியேட்டராக இருந்து இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வச்சாங்களோ அவங்க எல்லாம் இஸ்ரேல் அரசாங்கத்தை தடுத்து நிறுத்தணும். நீங்க தான் அன்னைக்கு கையெழுத்து போட்டீங்க, அந்த மாதிரி நான் போரை நடத்த மாட்டேன்னு சொல்லி இப்போ மீண்டும் நீங்களே எப்படி நடத்துறீங்களே நியாயமா அப்படின்னு சொல்லி அவங்க தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு எல்லா நாடுகள் முன்னிலையிலையும் எங்க கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஹமாஸ் கோரிக்கை வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இஸ்ரேல் அரசாங்கம் சொல்ற மாதிரி வெறும் 40 நாட்களுக்கு மட்டும் போர் நிறுத்தம்னு சொல்லி இஸ்ரேல் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா 41வது நாளே கூட இஸ்ரேல் போரை மீண்டும் ஆரம்பிக்கலாம். அப்போது எந்தெந்த நாடுகள்லாம் மீடியேட் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி வச்சாங்களோ அவங்களால குறுக்க பேச முடியாது இல்லையா. ஸோ கேட்டால் நாங்கள் 40 நாள் பேசி பார்த்தோம், எங்களுக்குள்ளே ஒத்துக்கல, அதனால நாங்கள் இப்போ தாக்குதல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஹமாஸ் வந்து இப்படி இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இஸ்ரேல் அரசாங்கமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி முடியும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஸ்பான்சர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் புதுசாக, அப்போது ஷேர் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்க உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி ட்ரேடிங் மைண்ட் செட்டுங்கிற யூடியூப் சேனல் ஒரு சர்வே ஒன்று எடுக்கிறாங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க அதை போடுவாங்க. ஸோ அந்த சர்வேயோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நபர்களுக்கு கேஷ் ப்ரைஸஸும் உண்டு. ஸோ ஒரு பக்கம் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துருக்கி அரசாங்கம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கூட செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா வர்த்தகத்தையும் நாங்கள் முடிச்சுக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இஸ்ரேலுக்கு போகக்கூடிய பல பொருட்களும் சில சமயம் துருக்கிக்கு வந்து அதன் பிறகு இஸ்ரேலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது 1990களில் இருந்துகிட்டு வருது. ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால இந்த ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற வர்த்தகம் அப்படிங்கிறதும் ஜாஸ்தி தான். ஸோ இப்போ துருக்கி அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இனிமேல் இஸ்ரேலுக்கு எங்கள் நாட்டிலிருந்து எந்த பொருளுமே போகாது, ஈவன் அது வேறு நாட்டிலிருந்து இஸ்ரேலுக்கு போகிறதுக்காக துருக்கிக்கு வந்திருந்தாலும் சரி அதை நாங்கள் இஸ்ரேலுக்கு அனுப்ப மாட்டோம். அதே சமயம் பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான பொருட்கள் போய் சேர்றதையும் நாங்கள் உறுதிப்படுத்திக்குவோம், அதில் எந்த பிரச்சனையும் வராது. இது இஸ்ரேல் அரசாங்கம் காசாவுக்கு தேவையான உதவி பொருட்களை கொடுக்கற வரைக்கும் கிடைக்கும். எப்போ இஸ்ரேல் அரசாங்கம் காசாவுக்கு தேவையான உதவிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பயே நாங்கள் இந்த நடவடிக்கைகளை நிறுத்திக்குவோம், மீண்டும் இஸ்ரேல் கூட வர்த்தகத்தை ஆரம்பிச்சிருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி துருக்கியினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காப்படி. ஸோ பாலஸ்தீனுக்கு ஆதரவாக முதல் நாடு இப்போது வர்த்தகத்தை ஸ்டாப் பண்ணியிருக்கிறது துருக்கி தான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இஸ்ரேல் ஹமாஸ் போர்லேருந்து நம்ம அப்படியே ரஷ்யா உக்ரைன் போர் பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அரசாங்கம் உக்ரைனுடைய கிழக்கு பகுதிகளில் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா உக்ரைனோட ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய ரொம்ப வலுவான பகுதிகளை ரஷ்யா அரசாங்கம் உடைச்சிட்டு முன்னேற ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் மேற்குலக நாடுகளுக்கு எழுந்திருக்குது. ஸோ இப்போ ஒரு இடத்துல ஃப்ரண்ட் லைன், ஒரு போரில் ஃப்ரண்ட் லைன் இருக்குது அப்படின்னா அதில் குறிப்பிட்ட சில பகுதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற பகுதிகளை குறி வச்சு அதை உடச்சிட்டா மட்டும் போதும், அந்த ஃப்ரண்ட் லைனில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஏரியாவை கேப்சர் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ஈஸியாக மாறிடும். ஸோ இப்போ ரஷ்யா அரசாங்கம் இந்த மாதிரி உக்ரைனோட ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற ஸ்ட்ராங்கான ஏரியாஸை குறி வச்சு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஈவன் பிரான்ஸ் அதிபரான எமானுவேல் மேக்ரோன் கூட பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஒத்துக்கிற மாதிரி தான் பேசியிருக்கார். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே தொடர்ந்து ரஷ்ய படைகள் உக்ரைனோட ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற ஸ்ட்ராங் ஏரியாஸில் உடச்சிட்டு முன்னேறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேற்குலக நாடுகள் தங்களுடைய படைகளை உக்ரைனுக்கு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ நம்ம வந்து படைகளை அனுப்ப மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா உக்ரைன் தோற்று விட்டது அப்படின்னா கண்டிப்பாக அது நாளைக்கு யூரோப்போட செக்யூரிட்டிக்கு ஆபத்தாக மாறிடும். ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் இதே விஷயத்தில் ஒரு மோதல் ஏற்பட்டிருந்தது. பிரெஞ்சு அரசாங்கம் தங்களுடைய பிரெஞ்சு படைகளையே உக்ரைனுக்கு அனுப்புறதா சொல்லி ரஷ்யா கூட ஒரு மோதலில் ஈடுபட்டிருந்தாங்க. இப்போ மீண்டும் இந்த மாதிரி மேற்குலக நாடுகள் அவங்களோட படைகளை உக்ரைனுக்கு அனுப்பணும்னு சொல்லி பிரான்ஸ் அதிபர் சொல்லியிருக்கிறது பிரச்சனையை மறுபடியும் பெருசாக்கி இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ பிரான்ஸ் மட்டும் இல்லைங்க, ரஷ்யாவினுடைய படைகள் முன்னேறுது அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்காவுமே ஒத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கெமிக்கல் ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஸோ குளோரோபிக்ரின் சொல்லக்கூடிய ஒரு வகை கெமிக்கல். ஸோ இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா முதலாம் உலக போர்ல பயன்படுத்தப்பட்டது. ஸோ அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஆனா இப்போ இந்த மாதிரி கெமிக்கல் வெப்பன்ஸை பயன்படுத்துறதுக்கு உலக நாடுகள் மத்தியில் ஒரு தடை அப்படிங்கிறது போடப்பட்டிருக்குது. ஸோ இப்போ ரஷ்யா வந்து இந்த குளோரோபிக்ரின் அப்படிங்கிற கெமிக்கலை பயன்படுத்தி உக்ரைனோட ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற ஸ்ட்ராங் ஏரியாஸ் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்கா வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த குளோரோபிக்ரினை பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துல எந்த வீரர்கள்னாலையும் நிற்க கூட முடியாது, மூச்சு திணற ஆரம்பிக்கும், தும்மல் அதிக அளவுக்கு வரும், அதை விட முக்கியமாக டிசென்ட்ரி அதாவது வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால நிறைய வீரர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் லைன் வீக் ஆகும் இல்லையா. ஸோ இதன் மூலமாக ரஷ்யா வந்து டக்குன்னு முன்னேறதுக்கான ஒரு முயற்சியை இதன் மூலமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்கா முன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ரஷ்யா பார்த்தீங்கன்னா இல்லை, நாங்கள் எந்த ஒரு கெமிக்கல் ஆயுதங்களையும் பயன்படுத்தவே இல்லை, உலக நாடுகள் மத்தியில் கையெழுத்தான இந்த கெமிக்கல் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒப்பந்தத்தை நாங்கள் மதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா இதை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறாங்க.
அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ உலக மக்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இஸ்ரேல் பக்கம் திரும்பி இருக்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தை ரஷ்யா சரியாக பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி கெமிக்கல் ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க. ஸோ தட் யாருமே பெருசாக கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இதை அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த குளோரோபிக்ரின் மட்டும் இல்லை, இன்னும் பல கெமிக்கல் ஆயுதங்களை அவர்களுடைய குண்டுகளோட சேர்த்து பயன்படுத்துறதாகவும் அமெரிக்கா குற்றச்சாட்டு வச்சிருக்குது. ஸோ அமெரிக்கா மட்டும் இல்லைங்க, இப்போ மொத்த மேற்குலக நாடுகளுக்குமே ரஷ்யா முன்னேறதை பார்த்து ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்குதுன்னே சொல்லலாம். காரணம், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் 3 கிராமங்களை மறுபடியும் ரஷ்யா கேப்சர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, கிழக்கு பக்கம் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. பல இடங்களும் அடுத்தடுத்து வீக் ஆகிக்கிட்டே இருக்குது உக்ரைன் சைடில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃப்ரண்ட் லைன் உடஞ்சிட்டா மீண்டும் உக்ரைன் எவ்வளவு இடத்த வந்து இழப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே எழுந்திருக்குது. ஈவன் பிரிட்டனோட முன்னாள் பிரதமரான டேவிட் கேமரோன் கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாட்களாக உக்ரைனுக்கு மேற்குலக நாடுகள் கொடுத்த ஆயுதங்களை ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்துறதுக்கு அனுமதிக்கல. ஸோ இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொடுக்குற ஆயுதங்களை வச்சு உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள அட்டாக் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் இனிமேல் கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்குள்ள அட்டாக் பண்ணுறதுக்கும் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கா. அப்படி ஸோ இப்போது ஒரு பக்கம் ரஷ்யாவினுடைய முன்னேற்றம்னா, இன்னொரு பக்கம் ரஷ்யா பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகளுடைய ஆயுதங்களையும் பெரிய அளவுக்கு கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. சமீபத்தில் மாஸ்கோவில் நடந்த ஒரு எக்ஸிபிஷனில் பல மக்களும் வந்து உக்ரைன் போரில் வீழ்த்தப்பட்ட அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி மாதிரியான நாடுகளுடைய டாங்கிகள், ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பார்த்துட்டு போன சம்பவம் நேட்டோவுக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் உக்ரைன் போர்க்களமும் சுடுபிடிக்க தொடங்கி இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.